நம்ம கை ரேகைப்படி ஒருவருக்கு எதிரிகள் உண்டா இல்லையா கையில கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். இன்னும் ஈஸியா நம்ம கையை பார்த்தோம்னா நமக்கு எதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இது செவ்வாய். இந்த செவ்வாய் மேட்ல மேல் செவ்வாய் மேட்ல இருந்து இந்த பக்கம் பின்னாடி இருந்து எத்தனை கோடுகள் வருகிறதோ அத்தனை எதிரிகள் உங்களுக்கு உண்டு. எதிரிகளால் தொல்லை இருக்கா அப்படின்னா இந்த ரேகை நேரா போய் சூரிய ரேகை ஆயில் ரேகை வரைக்கும் வெட்டுது சார். அப்ப புகழுக்கு பங்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு, வேலையில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு, ஆயுளுக்கும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி ரேகை போய் இந்த மாதிரி போச்சுன்னா, அதாவது ஆண்களாய் இருந்தால் ஆண் எதிரி, பெண்களாய் இருந்தால் பெண் எதிரி, இந்த மாதிரி எதிரிகள் எத்தனை பேர்னு செவ்வாய் மேட்டை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். உங்க கையை கொண்டு ஈஸியா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது எதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் மேட்ல எத்தனை கோடுகள் மேல்